ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு ஹர்ஷ் மீடியா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஜூன் 19 அன்று தமிழக சட்டமன்றத்தில் நடைபெற்ற ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது கர்நாடக அரசு கொண்டு வரக்கூடிய மேகதாது அணை கட்டுவதற்கு எதிரான ஒரு தீர்மானத்தை நம்மளுடைய தமிழக அரசு இன்றைக்கு வந்து நிறைவேற்றினாங்க. அண்ட் மட்டும் இல்லாமல் அதை பற்றின ஆதரவுகளை பற்றி கேட்குறப்போ, எதிர்ப்புகளை பற்றி கேட்குறப்போ என்ன சொன்னாங்க அப்படின்னா, ஒரு முக்கியமான விஷயம் வந்து நடைபெற்றது. அதாவது நம்மளுடைய எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய டிஎம்கேவும் சரி அண்ட் அதிமுகவும் சரி, அது போக பாமக, பாஜக, யூஎம்எல், விசிக, காங்கிரஸ்ன்னு சொல்லிட்டு எல்லா கட்சிகளுமே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, நம்மளுடைய தமிழக அரசு கொண்டு வந்த அந்த ஒரு தீர்மானத்துக்கு ஒரு ஆதரவை வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சட்டமன்றத்தில் இந்த தீர்மானத்துக்கு ஒரு எதிர்ப்பு கூட கிளம்பாமல் ஒரு மனதாக இந்த தீர்மானம் வந்து நிறைவேற்றப்பட்டு என்ன பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னா மத்திய அரசுக்கு அனுப்பப்பட்டிருக்கு. இது வந்து ஒரு மிகப்பெரிய விஷயம். என்ன தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா அரசியலில் கருத்து வேறுபாடுகள், கொள்கை வேறுபாடுகளில் இரண்டு கட்சிகளாக பிரிந்து நின்றாலும் மாநிலத்துக்கான ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயமாக வர்றப்போ எதிர்கட்சிகளும் எல்லா கட்சிகளும் சேர்ந்து ஒரு நிலைப்பாட்டை எடுத்து அதை வந்துட்டு செயல்படுத்தணும்னு நினைக்கிறது ஒரு மிகப்பெரிய விஷயம். அது மட்டும் இல்லாமல் இந்த மேகதாது பிரச்சனையை இவ்வளோ தூரம் வளருது அப்படின்னா மத்திய அரசும் சரி, உச்சநீதிமன்றமும் சரி, காவிரி ஆற்றிலையும் சரி, ஆற்று படுகைகளையும் அணை கட்டுவதற்கு எந்த ஒரு அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டுமே கொடுக்கல, எந்த ஒரு அனுமதியும் வழங்கலை. ஆனால் கர்நாடக அரசு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுடைய சொந்த தேவைக்காக வேண்டியும் அவங்களுடைய சுயநலத்துக்காக வேண்டியும் இந்த ஒரு அணையை வந்து கட்டுறாங்க. இதனால் பார்த்திங்க அப்படின்னா பாதிக்கப்பட போகிறது பெரும்பாலும் தமிழ்நாடு மக்கள் தான். ஏன்னா என்ன சொல்ல வராங்க அப்படின்னா பெரிய பெரிய நிபுணர்களே, இந்த ஒரு அணை கட்டப்பட்டுச்சு அப்படின்னா தமிழ்நாட்டுக்கு விவசாயத்துக்கு கிடைக்கக்கூடிய காவேரி நீர் வந்து சுத்தமாக கிடைக்காது. ஏற்கனவே காவேரி நீரை வந்து போராடி தான் வாங்கிட்டு இருக்கோம். இந்த நிலையில் ஒரு சொட்டு கூட காவேரி நீர் கிடைக்காத அளவுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி அணைகள் கட்டினா ஆகிடும். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா தமிழ்நாடு அரசே மட்டுமே என்ன பண்ண முடியாது அப்படின்னா காவேரி நீரை திரும்ப வந்து பெற முடியாத நிலைமைக்கு தள்ளப்பட்டுருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் நம்ம தமிழக அரசு என்ன பண்ணியிருக்காங்கன்னா இப்போ வந்து சட்டமன்றத்தில் ஒரு அஃபிஷியலாக ஒரு எதிர்ப்பு தீர்மானத்தை வந்து நிறைவேற்றியிருக்காங்க. மேலும் அவங்க நிறைவேற்றின இந்த எதிர்ப்பு தீர்மானத்துக்கு ஒரு மனதாக எதிர்க்கட்சிகளும் சேர்ந்து ஆதரவு கொடுத்துருக்காங்க. அதன் மூலியமாக நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்னா தமிழக மக்களும் சரி, தமிழகத்தில் இருக்கக்கூடிய தலைவர்களும் சரி, அரசியல் கட்சிகளும் சரி, எல்லாரும் ஒட்டுமொத்தமாக சேர்ந்து இந்த திட்டத்தை எதிர்க்கிறோம் அப்படிங்கிறத சொல்ல வரோம். ஆனால் இன்னொரு பக்கம் அவங்க நாங்கள் தெளிவாக இருக்கோம், நாங்கள் அணை கட்டுவதிலேருந்து பின்வாங்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி ஒத்த காலில் நிற்கிறாங்க. இது சத்தியமாகவே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனைக்கான ஒரு அடித்தளமாக அமைஞ்சிக்கிட்டு இருக்குது. விரைவிலேயே மத்திய அரசு இதில் குறித்த பிரச்சனையை ஆராய்ந்து தமிழக அரசுக்கு ஆதரவாக ஒரு முடிவு அறிவிச்சு ஆகணும். ஏன்னா தமிழக அரசுக்கு ஆதரவாக அறிவிக்கக்கூடிய முடிவு மட்டும்தான் நியாயமான முடிவாக இருக்கும். இது நம்ம இந்த ஸ்டேட்டில் இருக்கிறதுனால சொல்லலை. உண்மையிலேயே பார்த்திங்க அப்படின்னா காவிரி ஆற்றோடைய தேவைகளை வந்து தமிழக அரசுக்கும் சரி, கர்நாடக அரசுக்கும், இரண்டு அரசுக்குமே தேவையாக தான் இருக்குது. அதனால் அந்த நீர் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா ஒரு பட்சமாக போகிறத யாரும் அனுமதிக்க மாட்டாங்க. அதனால தான் பார்த்திங்க அப்படின்னா எதிரிகளாக இருக்கக்கூடியவங்க கூட ஓரணியில் தெரிந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு எதிர்ப்புக்கு வந்து ஆதரவு கொடுத்துருக்காங்க. இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் தெரிவிங்க. இது மாதிரியான அப்டேட்ஸுக்கு கூட நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் ஆன்ல வச்சுக்கோங்க. இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். until then, thank you.